ரைடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நமக்கு வந்து கொஞ்சம் டிஷர்ட்ஸ் வந்துருக்கு. நம்ம மோகன் மீடியா ஜெர்சி வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மாடலில் வந்து இனிமேல் அப்டேட் பண்ண போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்சல் வந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாச்சு. ஏன்னா ஆர்டர் வந்து வரிசையாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லாருக்கும் மொத்தமாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைம் டிலே ஆகிட்டு அடுத்தடுத்த ஆர்டர் வந்து நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் எத்தனை டிஷர்ட் வந்திருக்கு, என்னென்ன மாடல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரம் பார்த்தலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒன்று இது பார்த்துங்க. இது ஒரு மாடலு. வெளியில் எடுத்து காட்டுறேன். இது ஒரு மாடலு. இதுதான் கைஸ் அதிகமாக நிறைய பேர் கேட்ட மாடலு. நம்ம வெஸ்ட் இண்டீஸ் டிஷர்ட் மாதிரியே இருக்கும். 3 இது ஒரு மாடலு. 4 எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச மாடல் இது. எனக்கும் 5 ஸோ ஆரஞ்சு லவ்வருக்கெல்லாம் இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 6 இது ஒன்று. 7 இந்த மாடல் ஒன்று. 8 மொத்தம் 8 மாடலில் வந்திருக்கு டிஷர்ட்ஸு. 8மே வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள எல்லா மாடலுமே வந்து ஆர்டர். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அனுப்பணும். உங்களுக்கு டிஷர்ட் வேணும் அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் வந்து மாடல் போடுவேன். நீங்கள் அந்த மாடலை பார்த்துட்டு நம்பரையும் போடுவேன். அதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக டிஷர்ட் வந்துடும். இது எல்லாமே ஆர்டரில் இருக்குது. அதனால் இதில் இருந்து எதுவுமே நம்ம கொடுக்க முடியாது. வீடியோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா டிஷர்ட்டும் இருக்குது. எல்லா மாடலையும் ஃபஸ்ட்லேயும் உங்களுக்கு திரும்பவும் காட்டுறேன். சிங்கிளாக காட்டுறேன் பார்த்துங்க. திரும்ப இதை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணியும் காட்டுறேன், வியர் பண்ணியும் காட்டுறேன். பண்ணிட்டியா? ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஷர்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 110 டிஷர்ட் இருக்குது. அதனால் என்னோடய டிஷர்ட் எதுன்னு என்னால் இப்போ கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 டிஷர்ட் கையில் கிடைக்கிறத எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன். அது யார் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. இதே மாதிரி தான் இருக்கும். நான் ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்கும். ஒரு டிஷர்ட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோட தேடி கண்டுபிடிச்சி போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய டிஷர்ட் இருக்குது. கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இதில் எடுப்போம். எக்ஸலில் எடுக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் மாடலில் வந்து எக்ஸல் யாரோடது வருதுன்னு பார்ப்போம். இது நம்ம இந்த டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டாப் பிளேயர்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்சஸ் வீடியோ பார்க்கும்போது தெரியும் யார் யார் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா அஜித்தோடது. நான் சொன்ன மாதிரியே இடமலை ஒரு அஜித் இருப்பாப்புல, அவரோட டிஷர்ட்டு எப்படி இருக்கு பாருங்க. இது கொடூரமாக இருக்குது. இந்த மாடலில் மட்டும் பார்த்தீங்கன்னா பிரதாப் அப்புறம் தன்ராஜ் எல்லாருமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்லது. கிட்டே தெரியுதாடா? நல்லா இருக்குண்ணே. ஓகேவா? ஃபைன். எல்லாத்துலேயும் ஒரு சைஸு ஒரு கலரு எடுத்து பார்ப்போம். டபுள் எக்ஸல் யாரோடதுன்ட்டு. வெள்ளை எடுத்தோடனே பளிச்சுன்னு தெரியுது. வேற லெவலில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாத்து வெறித்தனமான கிளாத்து. குரு அண்ணன் நினச்சேன் நான் அப்பயே. டபுள் எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி முகேஷும் குருவும் தான் கொடுப்பாங்க. அதனால வந்து நான் முகேஷோடது இருக்குன்னு நினச்சேன். ஆனால் குருவோடது வந்திருக்கு. ஃபைனாக இருக்குல்ல இந்த கலரு. வெறித்தனமாக இருக்குது. இது வராதானா? அந்த அளவுக்கு ராசி கிடையாது. எல்லா எல்லு 18 உங்களுக்கு தான் நினைக்கிறேன். ஃபைனு
யதார்த்தமாக எடுத்தேன். என் டிஷர்ட்டே வந்திருக்கு. அப்போனா இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். ஏன்னா தேடி எடுக்க முடியாது. இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. சின்ன பசங்களுக்கு ஆர்டர் பண்ணது, அதனால அது வந்து டீம் பிளேயர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. எக்ஸ்எல், எம், எல்லு, டபுள் எக்ஸ்எல்ல தான் பிளேயர்ஸ் டிஷர்ட்டாக இருக்கும். நானும் பிளேயர் தானே, எம்மும் கொடுத்துருக்கேண்ணா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் ஓப்பனிங் ஆடுவா பிளேயர் ட்விஸ்ட் மணி, அவரோட டிஷர்ட் இது. இந்த மாடல் சூப்பராக இருக்குது. எனக்கு ஆர்டர் போட்டதில் எல்லா மாடலுமே ஓரளவு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது வந்து டிசைன் அட்டகாசமாக இருக்குது. என்ன இருக்கலாம் இதுலேயே ஒரு எல்எல் எடுப்போமா? எல்எல் எடுப்போம். யாருக்கு வருதுன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது கைஸ். இது யாரோடது பார்த்தீங்கன்னா நம்ம அமேசிங் முத்தோட டிஷர்ட்டு. ட்ரிபிள் எக்ஸ்எல் எனக்கு தெரிஞ்சு மணி என்ன டிஷர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் ட்ரிபிள் எக்ஸ்எல் போடுவார். சொன்னா இல்லையா? கெட்டிங் மணி நம்ம தளபதியோடது. தலைவர் இந்த டிஷர்ட்டை போட்டார்னா வேறு லெவலில் இருக்கும். நல்லா இருக்குல்ல இந்த டிசைனு, சூப்பராக இருக்குது. 2 எடுப்போம். ஏன்னா 3 டிஷர்ட் தான் இருக்குதுல்ல, அதில் எல்லு கண்டிப்பாக எனக்கு இருக்கும். அதனால் வேறு டிசைன் எடுப்போம். யாருக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம். யாரா? கவியண்ண ஆடம் கவியா? மாப்பிள்ளோட வந்திருக்கு. நம்ம டீமில் பேஸ் பவுலரு வேகமாக ஓடி வந்து போடுவான்ல, நல்லா இருக்குடா இது. நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்கு. எடுக்கணுமே. டபுள் எக்ஸ்எல் எடுப்பா? ஓகே. ஸோ கைஸ், அடுத்த டிஷர்ட் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஆர்டர் கொடுப்பேன். கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாகவே கொடுப்பேன். கொடுக்கும்போது ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுவேன். நான் உங்களுக்கு வந்து டிசைனை வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுவேன். சில பேருக்கு டிசைன் எப்படின்னு தெரிய மாட்டுது. இதோட டிசைன் தான் ஷார்ட்ஸில் போடுவேன். உங்களுக்கு டிஷர்ட் ஃபோட்டோவோட போடுறேன். அடுத்த வாட்டி ஃபோட்டோவோட போடும்போது நீங்கள் நம்பர் இருக்கும்போது நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் போட்டுருங்க. ஆர்டர் போட்டிங்கன்னா உங்கள் கைக்கு டிஷர்ட் வந்துடும். யாரோடதுரா? நவீன் டபுள் எக்ஸ்எல். யாருன்னு தெரியுமா? நவீன் நம்ம சுமன் இருப்பாப்புல. இல்லை சுமன், அவங்க ஊரில் நவீன் ஒரு பையன் இருப்பாப்புல, அவரோட டிஷர்ட் இது. நல்லா இருக்கு. பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். கிளாத்து சூப்பராக இருக்கும். உண்மையாகவே போட்டிருக்கே தெரியாது. சைனீஸ் காலரு, ஜிப்பு இருக்கும். சில டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா காலர் இருக்கும், ஜிப்பு இருக்கும், பட்டன் இருக்கும். எல்லா மாடல்லையுமே போட்டுட்ருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. இது ஹைட்டு கரெக்டாக இருக்குது. ரொம்ப அகலமாலாம் இல்லை. பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கையும் ஓகே, கையும் கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. நான் யதார்த்தமாக தேடி எடுத்ததில் என்னோடய டிஷர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 4 டிசைன் என் கையில் இருக்குது. 1 2 3 4 இருக்குது. இன்னொன்று போட்டிருக்கேன் 5. சரிங்களா? ஒரு டிசைனில் நான் போடலை. ஸோ இதை மட்டும் நான் உங்களுக்கு வியர் பண்ணி காட்டிடுறேன். ஓகேவா? இதோட வியர் பண்ணி காட்டிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக டிஷர்ட் வேணும் அப்படின்னா ஆர்டர் போடுங்க. ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும். இது எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஃபைனாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு லோயருக்கு போடுற மாதிரி தான் எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். எல்லா டிஷர்ட் மாடலும் வந்து கருப்பு லோயருக்கு போடுற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு லோயர் இருந்தாலே போதும் உங்களுக்கு. நீங்கள் எல்லா டிஷர்ட்டையும் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கா? கடமையாக இருக்குது. கையில் நம்ம சேனல் லோகோ வந்துடும், நெஞ்சிலையும் வந்துடும், இந்த பக்கமும் வந்துடும். உங்களோட நம்பரும் பேரும் வழக்கம் போல் பின்னாடி வந்துடும். ஓகேவா? ஃபைனா? நல்லா இருக்கா? க்ளீன். ஓகேவா? ஃபைனாக இருக்கா? இது வந்து காலர் வச்சு பட்டன் வச்சது இந்த மாடல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாடல். சூப்பராக இருக்குது கலரு. எல்லாத்துலேயும் பேர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். ஒரு இதில் விக்கின்னு கொடுத்துருப்பேன், ஒரு இதில் விராட்னு கொடுத்துருப்போம், ஒரு இதில் மோகன் கொடுத்துருப்பேன். ஓகே டியர்ஸ், பாய். கண்டிப்பாக நம்ம அடுத்த டிஷர்ட் ஆர்டரில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். பாய்.